வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடங்க சிங்கப்பூர். அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான இடம் சிங்கப்பூர். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொலிட்டிக்கலாக சில பேர் ப்ரெஷர் கொடுப்பாங்களே பிஸ்னஸ்மேனுக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் போலீஸ் மாமூல் கேட்கும் பிஸ்னஸ்மேன் கிட்ட, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் ரவுடிகள் தண்டல் கேட்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது சிங்கப்பூரில். அதனால் தைரியமாக ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபுல் பணத்தையும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவரே எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா, சில பிஸ்னஸ்க்கெலாம் லைசன்ஸ் வாங்கணுங்க. லைசன்ஸ் வாங்காமல் சில பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போச்சு, பயங்கர ஃபைன் போடுவாங்க, ஜெயிலையும் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஃபாரினருங்க, அதாவது ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து ஒரு பெண்மணி, அவங்க 30+ இன்னும் வயசு, அவங்க சோஷியல் விசிட்டில் வந்திருக்காங்க சிங்கப்பூருக்கு. வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த வீடு வாடகைக்கு கொடுக்குறோம் இல்லையா, ரூம்ஸு, முழு வீடெல்லாம் வாடகைக்கு. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்களுக்கெல்லாம் தேவையாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வீட்டையும் ரூம்ஸையும் வாடகை கொடுப்பாங்க, நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக் மூலம்தான் இவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் சம்டைம்ஸ் சில பேர் போஸ்ட் பண்ணுவாங்க, ஓனர்ஸே போஸ்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட வீடு இருக்குது, ரூம் இருக்குது, யாருக்காவது வேணா கேளுங்க அப்படிம்பாங்க. அப்போது இந்த லேடி என்ன பண்ணுவாங்க, இவங்க பேர் எஸ்பினான்னு பேர், எஸ்பினா ஃபிலிப்பினோஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆள் பிடிச்சி தரேன், எனக்கு $200 கொடுங்க, $300 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி சின்ன அமௌண்ட் தானே கேட்குறாங்க கமிஷனாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துண்டுருவாங்க. யூஸ்வலாக இங்கே என்னென்னா, இந்த ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டி லைசன்ஸ்டு ஆக்டிவிட்டி, அதாவது உரிமம் வாங்கணும். இங்கே 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. எஸ்டேட் ஏஜென்ட் அப்படிம்பாங்க. எஸ்டேட் ஏஜென்ட்னால் அது ஒரு கம்பெனி, ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அது கீழே இருக்கிறவங்க தான், அதாவது இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அதில் சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சேல்ஸ் பர்சன் அப்படின்னு பேர், சேல்ஸ் பர்சன். ஸோ இவங்க தே ஆர் அட்டாச் டு தட் எஸ்டேட் ஏஜென்ட், அந்த கம்பெனி. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு மீறி வேறு யாருமே தனியாக பண்ணுறதோ இல்லை லைசன்ஸ் இல்லாமல் பண்ணுறதோ எல்லாம் பண்ணாங்கன்னா இல்லீகல். அது ஃபைனு எக்கச்சக்கமாக போடுவாங்க, 70,000 80,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். ஸோ இந்த லேடி ஃபிலிப்பினா லேடி அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாலேருந்து பண்ணியிருக்காங்க, நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விட்டுட்டு இவங்கள்ட்டையும் காசு வாங்கிக்கிறது, அவங்கள்ட்டையும் 2 பார்ட்டிக்கிட்டையும் காசு வாங்கிப்பாங்க, ஓனர்கிட்டையும் டெனன்ட்கிட்டையும். இது சிங்கப்பூர் சட்டப்படி இது ஒரு குற்றம். அதாவது நீங்கள் ஏஜெண்ட்டாக இருந்தீங்க, அதாவது ரெஜிஸ்டர்டு ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கிட்ட தான் கமிஷன் வாங்க முடியும், 2 பார்ட்டிக்கிட்ட வாங்க முடியாது. இட்ஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் தி லா. கவுன்சில் ஃபார் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அவங்க தான் இந்த ரியல் எஸ்டேட்டை அவங்க ஓவர்சீ பண்ணுறாங்க சிங்கப்பூரில். ஸோ அவங்களுடைய சட்டப்படி பார்த்திங்கன்னா இந்த டூயல் கமிஷன்பாங்க, அதாவது டூயல் ரெப்ரசன்டேஷன், 2 பார்ட்டிக்கும் ஆக்ட் பண்ணுறது, அது நாட் அலவுடு. யூ கேன் ஒன்லி ஆக்ட் ஃபார் தி ஓனர் ஆர் ஃபார் தி டெனண்ட், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் கமிஷன் வாங்கிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி இவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரில, இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டிக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ரூலே அவங்களுக்கு தெரில போல இருக்குது. மேபி அவங்க அடிக்கடி டூரிஸ்ட் விசாவில் வராங்கன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் அவங்களே போடுவாங்களாம், போட்டுட்டு இந்த மாதிரி நான் என்கிட்ட வீடு இருக்குது, ரூம், நிறைய பேர் போடுறாங்க, என்கிட்ட வீடு இருக்குது, ரூம் இருக்குது அப்படின்னு போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரூம் வேணும், வீடு வேணும்னு போடுவாங்க. அவங்க ரியல் டெனண்ட் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஓனர்ஸ் இதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓனர்ஸுக்கு ஒரு ஸ்கவுட் பண்ணுறதுக்காக அவங்க எனக்கு வேணும்பாங்க. அதுக்கப்புறம் ஓனர் கால் பண்ணால் அப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் தான் அவர், நான் ஏஜென்சி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்பார். அதாவது அந்த ஓனரும் சரி அந்த பப்ளிக் யாராக இருந்தாலும் அவங்க செக் பண்ணணும், இந்த ஏஜென்ட்னு சொல்கிறாங்களே இவங்க ரியலி லைசன்ஸ்டு ஏஜெண்ட்டாக இல்லையா. அதாவது கவுன்சில் ஃபார் எஸ்டேட் ஏஜென்சிஸ்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் CA.gov.sg போனாங்கனாக்க அந்த எல்லா ஏஜென்ட்டோட பேரும் அதில் இருக்கும். ஸோ இவர் சொல்கிற இவருடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு
ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சேல்ஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து படித்து எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணணும். டஃப்பாக இருக்கும் அந்த எக்ஸாம். அதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பணமெல்லாம் கட்டணும். கட்டிட்டு 1000க்கு மேலே போகலாம் அந்த லைசன்ஸுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கணும். வாங்கினோடனே அவங்க பேரை வந்து அந்த வெப்சைட்லேயே போடுவாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து $10,000 ஃபைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதாவது 19th March 2026 $10,000 ஃபைன். அப்படி கட்ட முடியலன்னா 20 days ஜெயில்னு கொடுத்துறாங்க. இது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. 20 daysங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் திங். இப்போ வந்து இவங்க $10,000 ஐ டோன்ட் திங்க் ஷி வில் பே. ஏன்னா 20 days தானே இருந்துட்டு போயிடுறேன் உள்ளார அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க $10,000 கட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க காசுக்கு வந்து அது பெரிய பணம் அது. ஸோ எனிவே இட் இஸ் அப் டு ஹர். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 10-12 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் லைசன்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு தெரியவே தெரியாது இது வந்து ஒரு லைசன்ஸ்ட் ஆக்டிவிட்டின்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து வந்தவங்க, பிஆராக இருக்கிறவங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தெரியாதனமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ நமக்கெல்லாம் இந்த அவங்களே வீடு ஏதாவது வாடகைக்கு எடுத்த போது மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ஓனர் இருப்பார், என்னுடைய தம்பி கூட வீடு வச்சுருக்காரு, அவர் வாடகைக்கு விட போகிறார் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க, கம்மி கமிஷன் வாங்கிப்பாங்க. யூஸ்வலாக இந்த ஊரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 1 வருஷம் ரெண்டல் சைன் பண்ணாங்கன்னா அந்த பாதி மாதம் வந்து கமிஷனாக கொடுக்கணும், விச் எவர் பார்ட்டி இட் இஸ். அதுதான் ரூலு. ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக ஆப்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு $200 கொடுங்க, $300 கொடுங்கம்பாங்க. ஸோ இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத். பட் இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஒரு இந்தியன் கூட ஆயிருக்கு. 70,000க்கு மேலே ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைனீஸ் லேடி, லோக்கல் சிங்கப்பூரியன் தான், அவங்களுக்கும் வந்து ஹெவியாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆள், சைனீஸ் ஆள் தான், ஐ திங்க் இஸ் ஆல்சோ சிங்கப்பூரியன், அவருக்கும் கிட்டத்தட்ட 70,000 72,000 அந்த மாதிரி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதனால் இதில் வந்து முனையவே கூடாது. நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஆக முடியாது, சேல்ஸ் பர்சனாக ஆக முடியாது சிங்கப்பூரில். ஒன்லி பிஆர் அண்ட் சிட்டிசன்ஸ் கேன் பிகம் ப்ராப்பர்ட்டி புரோக்கர்ஸ். அப்படி வச்சுக்கலாம், நம்ம ரஃபாக சொல்லணுன்னா ப்ராப்பர்ட்டி புரோக்கர்ஸ். அதனால் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க, ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிறவங்கலாம் இது பண்ண முடியாது, இல்லீகல் ஆகிடும். அவங்களுக்கே வந்து அந்த ஜாபுக்கு வந்து டேஞ்சர் ஆகிடும் கண்டுபிடிச்சாங்கன்னா. ஏன்னா எம்ஓஎம் ரூல் படி நீங்கள் வந்து யூ ஆர் டைட் டு தட் எம்ப்ளாயர். ஒரு எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் வேலை செய்யலாம். சைட் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஒரு வேறு எம்ப்ளாயருக்கு ஆக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் எம்ஓஎம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்க பாஸையே கூட கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றினாலும் ஏற்றிடலாம், அந்த டேஞ்சரும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டிங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து தே மஸ்ட் பி லைசன்ஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் அதில் தான் நிறையா தில்லுமுல்லுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவர்மெண்ட் எம்ஓஎம் என்ன பண்ணியிருக்கு, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுறது. இல்லை யாராவது லைசன்ஸ் இல்லாமல் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு இவ்வளோ கேஷ் கொடு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா $2 லட்சம் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் மேக்ஸிமம். அப்புறம் 2 years வரைக்கும் ஜெயிலில் தள்ளிடலாம். ரெண்டுமே சேர்த்தும் கூட பண்ணலாம், காம்பினேஷன் ஆஃப் 2 அதுவும் பண்ணலாம். அதனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஒர்க்குக்கு மாத்திரம் லைசன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களாதேஷ் ஒர்க்கர் அப்படி தான், அவரே வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க எம்ப்ளாயர் வந்து எனக்கு இன்னும் 2 ஆள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காரு. அப்போ வந்து இவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவலைப்படாதீங்க பாஸ், நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து கொண்டாடுறேன், குறைச்ச வேலைக்கு வருவார் அப்படி இப்படின்னு சொல்லி பாஸை மயக்கிட்டார். மயக்கினோடனே அவர் சரின்னு சொன்ன உடனே இந்த ஆள் வந்து யாரையோ அவரோட ஃப்ரெண்டு கிராமத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்துட்டு இவர் $5,000 வாங்கிட்டார் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. பாருங்கள், இவரே ஒர்க் பெர்மிட்டில் வந்தவர், இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஜாப் பண்ணுறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது, உரிமமும் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து அண்டர் ஹேண்டாக வாங்கிட்டார். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு சில மந்த்ஸ் தான் ஆயிருக்கும். அவர் வந்து அந்த 3-4 மாதத்தில் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார், இந்த மாதிரி என்னெல்லாம் பேசுனாங்களோ அந்த அளவு இல்லை, சேலரியும் அவ்வளோ கொடுக்கல,
ஒர்க்கிங் ஹவர்ஸும் அதிகமாக இருக்குது, ஓடி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அளவு ஓட்டியும் இல்லை. அதனால் அவர் வெறுத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, $5000 கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து திருப்பி கொடுன்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆள்கிட்ட அந்த பணம் இல்லை, செலவழிச்சிட்டாரு. அதனால இவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து வேலை வாங்கி கொடுத்தாச்சு உனக்கு, அவ்வளோதான் அப்படின்னு. உடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், எம்ஓஎம்க்கு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டார். எல்லாம் பர்டிகுலர்ஸ் எல்லாம் இவர் நேமு, கம்பெனி பேர் எல்லாத்தையும் கொடுத்து எழுதிட்டார். ஸோ எம்ஓஎம்மில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. பண்ணால் இவர் வந்து இல்லீகலாக எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. $30,000 ஃபைன் பண்ணிட்டாங்க அவருக்கு. $30,000 அவங்க பங்களாதேஷ் கரன்சியில் அது எங்கேயோ போகும். $1 வந்து 100 டாக்காவாக வேணுமோ, அதனால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடும் அது. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு லைசன்ஸ் தேவையா அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி எஃப்என்பி பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் அண்ட் பிவரேஜ், அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃபுட் ஷாப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும். சப்போஸ் அந்த ஹோட்டலில் வந்து மதுபானமும் விற்கிறாங்கன்னா அதுக்கு லிக்கர் லைசன்ஸ் தனியாக வாங்கணும். அது 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த என்ன வெரைட்டி இவங்களுக்கு பொருந்துமோ அந்த லைசன்ஸை அவங்க வாங்கணும். இல்லைன்னா பயங்கரமாக ஃபைன் அடிச்சிடுவாங்க, இல்லீகல், அது அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ரீட்டைல் கடை வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பொருள் விற்கிறாங்கன்னு பொறுத்து அவங்க வந்து, சப்போஸ் அவங்க ஹேண்ட்ஃபோன் கடை வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து டெலிகாம் லைசன்ஸ் வாங்கணும். ஐ திங்க் அந்த இன்ஃபோகாம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோ ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்காமல் இந்த மொபைல் ஷாப்பெல்லாம் வைக்க முடியாது, அது வந்து குற்றமாயிடும். அப்புறம் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும். அதுமாதிரி ஃபார்மாசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதா இருந்தால் அதுக்கு ஹெச்எஸ்ஏ லைசன்ஸ் வாங்கணும், ஹெல்த் சயின்சஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், அது வாங்கணும். இது மாதிரி ஒன்றுத்துக்கு இப்போ ஒவ்வொரு லைசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வாங்கினா தான் அது வந்து வேலிடிட்டி பீரியட் 1 year 2 years அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது லைவாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் தொடர முடியாது, மாட்டினாக்கா அப்புறம் வந்து வம்பாயிடும். அதுமாரி சின்னதாக ஒரு ஸ்கூலோ இல்லை டியூஷன் சென்டர் அந்த மாதிரி எதாவது வச்சாங்கன்னா சிபிஇன்னு ஒன்று இருக்குது, கமிட்டி ஆஃப் ப்ரைவேட் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கணும். அதேமாதிரி இப்போ டூரிசம் ரிலேட்டடாக ட்ராவல் ஏஜென்சி வைக்கிறாங்கன்னா சிங்கப்பூர் டூரிசம் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து அவங்க லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கெல்லாம் சில எக்ஸாம் எல்லாம் வைப்பான். ஏன்னா கொஞ்சம் ஓரளவு சிங்கப்பூருடைய டோப்போகிராஃபி எல்லாம் தெரியணும் அவங்களுக்கு, அதனால் எக்ஸாம் எல்லாம் வைப்பான். அது பாஸ் பண்ணிட்டு தான் அந்த லைசன்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ நைட் கிளப்ஸு இல்லை பப்ஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க செக்கிங்க்கு வராங்க, ரேண்டமில் வருவாங்க செக்கிங். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாமே இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் இது தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் ரேண்டமில் வருவாங்க செக், ஒரு கிளையண்ட் மாதிரி கஸ்டமர் மாதிரி வருவாங்க. ஒரு தடவை அப்படி தாங்க, இந்த லிட்டில் இண்டியா பகுதியில் ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்தியன் ஹோட்டல் தான். அங்கே வந்து எப்படியோ இல்லீகல் ஒர்க்கர்ஸை சர்வராக யூஸ் பண்ணுறாங்க. ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்கள அந்த வேலை நேரம் முடிஞ்ச உடனே ஈவினிங் மேலே 5க்கு மேலே வந்து வர சொல்லி 11 மணி வரைக்கும் சர்விங்கு, டேபிள் கிளீனிங்லாம் பண்ண வச்சுருக்காங்க. இது வந்து யாரோ எழுதி போட்டாங்க எம்ஓஎம்க்கு, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு. வந்துட்டு ஏதோ காஃபி வடையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு, அதில் வந்து எப்போவுமே இந்தியன் பிஸ்னஸ்னால் ஒரு இந்தியன் ஆள் இருப்பார் அந்த இன்ஸ்பெக்டர்ஸில். அதனால் அவங்க வந்துட்டு 2-3 சைனீஸ் வந்திருக்காங்க. அவங்க உட்காந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 2 டிஃபன் ஏதோ ஒன்று, அப்புறம் காஃபி அப்படி இப்படின்னு. ஸோ மெதுவாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டோடனே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் சர்வர், யாரெல்லாம் வராங்க, சர்வ் பண்ணுறாங்க, டேபிள் துடைக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது பேர் நாங்கள் எம்ஓஎம்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் ஸ்டாஃப்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா சர்வரையும் நிற்க சொல்லிவிட்டு உங்களுடைய என்ன பாஸோ லைசன்ஸ் என்ன பர்மிட் இருக்குது அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பர்மிட் கார்டு போச்சு, ஃபினிஷ்டு. ஸோ ஆன் தி ஸ்பாட்டே வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனுக்குன்னு இந்த எம்ப்ளாயருக்கு ஃபைன் வந்தது, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளி வார்னிங் வந்துச்சோ இல்லை பர்மிட்டே கேன்சல் பண்ணுறாங்களா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேஸில் பண்ணக்கூடாதுங்க. அதாவது
கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க யாருன்னே தெரியாது. நம்ம வந்து நம்மளுடைய கிளையண்ட்டாக இருக்கலாம், இன்னொரு ஸ்டாஃபாகவே கூட இருக்கலாம். அவருக்கு வந்து சம்பளம் எதிர்பார்த்துருப்பார் நிறையா. ஆனால் அந்த முதலாளி வந்து ஏற்றிருக்க மாட்டார் சம்பளத்தை. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பார், மொட்டை கடிதாசி கூட எழுதி போட்டிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்ஓஎம்க்கு வந்து நூற்றுக்கணக்கான ஹோட்டல்ஸும் இதுவும் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் போய் பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு ஒரு டவுட் வரணும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு, அனானிமஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க போய் பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில பேர். அதாவது பேங்க்ஸ் அதெல்லாம் பெரிய அளவில் பண்ணுவாங்க. அது ஆர்டினரி ஆளுக்கு ஒத்து வராது. இந்த மணி சேஞ்சஸ்ன்னு பண்ணுவாங்க, சின்ன லெவலில் பண்ணுவாங்க. மணி சேஞ்சஸ், அப்புறம் ரெமிட்டன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைசன்ஸ் வாங்கணும், எம்ஏஎஸ் கிட்டேன்னு வாங்கணும். மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர்னு ஒன்று, அது வந்து சென்ட்ரல் பேங்க் மாதிரி சிங்கப்பூருக்கு. அவங்கள்ட்ட லைசன்ஸ் வாங்கணும். இது ரொம்ப ரிஜிட், ஏன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இல்லையா. அதனால் அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலாக தே ஹேவ் டு சப்மிட் ரிட்டர்ன்ஸ் டு த எம்ஏஎஸ். அது தவிர ஒரு அப்நார்மலி ஹை டிரான்சாக்ஷன் $20,000 மேலே அந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி சேஞ்ச் பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். அவருடைய பாஸ்போர்ட்டு இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருந்தால் இபி கார்டு, அந்த பர்டிகுலர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து தே ஹேவ் டு சப்மிட். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்லேயே என்ன நிறையா இன்னும் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி லாண்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்போ காண்டோமினியம்லாம் வாங்கினாங்கன்னா $few million ஆகும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த ஆள் வந்து ஜென்யூன் பணத்தை வச்சு தான் வாங்குறாரு, பேங்க் லோன் எடுத்திருக்காரு, அவருடைய போர்ஷன் இப்போ 70% பேங்க் லோன் தரேன்னா 30% அவர் போடணும். ஸோ அதுக்கு வந்து அவருடைய ஏர்னிங்ஸ்லேருந்தோ சேவிங்ஸ்லேருந்து தான் பணம் வருதுன்னு இவங்க இன்ஷூர் பண்ணணும். சப்போஸ் இவருக்கு வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த பார்ட்டி பயர்னு வச்சுங்களேன், ஒரு காண்டோமினியம் வாங்குறாரு, ஒரு கேஸ் ஆச்சுங்க அப்படி தான். அதாவது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூஸ்வலாக 5% டவுன் பேமெண்ட் பண்ணணும். முதல்ல 1% கொடுக்கணும், அப்புறம் 4% கொடுக்கணும் ஆஃப் தி பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ அந்த பையர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்க, நான் வந்து கேஷாகவே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மொத்தம் 5% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $48,000 ஏதோ வருது அந்த வேல்யூவில். மொத்தத்தையும் அவர் கேஷாக ட்ரா பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த ஏஜென்ட்கிட்டே கொடுத்துட்டார். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு என்ன ஒரு ரெக்குயர்மெண்ட்னா, அந்த சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, STR அப்படின்னு. அதுபடி இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி சஸ்பீஷியஸாக. ஏன்னா யாருமே வந்து 40,000 50,000லாம் கேஷாக கொடுக்க மாட்டாங்க, ஹார்ட் கேஷாக. அவங்களாம் செக்கு தான் கொடுப்பாங்க, இல்லை பேங்க்கில் போய் ஒரு கேஷியர்ஸ் ஆர்டர் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பையர் வந்து ஹார்ட் கேஷாக கொடுத்துருக்காரு, அதையும் இவங்க வாங்கிட்டாங்க இந்த ஏஜென்ட்டு. ஸோ அவங்க ரிப்போர்ட் பண்ண தவறிட்டாங்க, தெரியல போல இருக்கு அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்தால் ரிப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால் வந்து அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. சார்ஜ் பண்ணி ஐ திங்க் தேவர் ஃபைன்ட் வெரி ஹெவிலி, $50,000 மேலே ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேஸில் பண்ண முடியாதுங்க. அதனால் ரொம்ப எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் வந்து சேஃபாக போக முடியும். அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வெரி ஸ்மால் லெவலில் பண்ணுவாங்க. உதாரணமாக இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து அந்த சமையல் பண்ணி அனுப்புவாங்க, சமையல் வீட்டிலே பண்ணி ஃபேஸ்புக் மூலம் போடுவாங்க, போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு லன்ச் பண்ணித்தரோம், டின்னர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸு எஸ்பெஷலி இந்த பேச்சுலர்ஸாக வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அருமருந்து மாதிரி இது. ஏன்னா வீட்டு சாப்பாடு கிடைக்கிது, அதனால் அவங்க வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பெரிய அளவில் லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. அதாவது இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஆன் அ வெரி ஸ்மால் ஸ்கேல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர்கிட்ட நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஓகே. பட் இதே வந்து நீங்கள் கமர்ஷியல் லெவலில் பண்ணுறீங்க, சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு குக் அண்ட் டெலிவர் டு சம் ஹாக்கர் சென்டர், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்கேலில் பண்ணிங்கன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அந்த அந்த ஃபுட்டு SFAன்னு சொல்லுவோம், சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சின்னு, அவங்க மூலம் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு ஹைஜீன் டெஸ்ட்டு அதெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணணும். பண்ணால் தான் இந்த மாதிரி லெவலில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சில பேர் வந்து அந்த க்ரூமிங் பண்ணுறேன்பாங்க, நெயில் கட்டிங் பண்ணுறது இல்லை ஹேர் கட் பண்ணுறது எல்லாம் வீட்டில் ஹோம் பேஸ்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் so long as it is on a very minor scale, very small scale and with no disturbance to the neighbors, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் வரக்கூடாது. சப்போஸ் நான் வந்து ஹேர் கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கொண்டு வீட்டு வாசலில் கொட்டக்கூடாது. அதுக்குன்னு எங்கள்
இது இருக்கோ அங்கே தான் கொண்டு போடணும். ஸோ ரொம்ப சத்தமும் இருக்கக்கூடாது. நிறையா கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி கத்தி பேசி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ்க்குன்னு சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் சரி, இந்த எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸும் சரி, சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சும்மா ஆன்லைனில் தாங்க பண்ணுறேன், நான் வந்து பெரிய லெவலில் பண்ணல, சும்மா ஒரு வெப்சைட் போடுறேனோ இல்லை ஆன்லைனில் ஏதோ இந்த சோஷியல் மீடியா மூலம் நான் வந்து காண்டாக்ட் பண்ணி பண்ணுறேன், இதுக்கு லைசன்ஸ் வேணுமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக வேணும் இதுக்கும். ஏன்னா இந்த 2 ஆக்டிவிட்டி வந்து சென்சிட்டிவ், ரியல் எஸ்டேட் ஏஜென்சியும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியும் சரி. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் வேணும், படிக்கணும், எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும், பணம் கட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. லைசன்ஸ் வந்து லைவாக இருக்கணும், ரெனியூவல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறேங்க அப்படின்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கெலாம் லைசன்ஸ் வேணும். மற்றபடி நீங்கள் வீட்டில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க அந்த இந்தியாவிலேருந்து வந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க அதை பார்த்தாங்கன்னா தே மே கால் யூ அண்ட் கிவ் யூ அன் ஆர்டர். தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ ஃபாரினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த பிஸ்னஸும் ட்ரை பண்ணாதீங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, எஸ் பாஸ், ஒர்க் பர்மிட் அதில் இருக்கிறவங்க சைட் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. இட் இஸ் நாட் அலவுட். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட். ஸோ இந்த லேடிக்கு, இந்த ஃபிலிப்பினா லேடிக்கு 2-3 சார்ஜ் அவங்க மேலே. அதாவது லைசன்ஸ் இல்லாமல் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து 2 பார்ட்டிகிட்டேருந்தும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டூரிஸ்ட் விசாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியில் இன்டெலிஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே வந்து அவங்க பண்ணது தப்பு. அதனால தான் $10,000 ஃபைன் போட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிங்கப்பூர் ரொம்ப நல்ல இடங்க. அதாவது நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம், நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஃபுல்லாக ஏர்ன் பண்ணலாம். ஒன்லி திங், வேண்டிய லைசன்ஸை வாங்கிடுங்க, அப்புறம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டிடுங்க, அவ்வளோதான். அதாவது அவங்க வந்து டேக்ஸ் ரொம்ப சீப்பு தான். சிங்கப்பூரில் 3% பர்சனல் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3% ஆரம்பித்து 15%, அதுவும் $1 மில்லியன் போனால் தான் 15% தொடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது டேக்ஸேஷனும். அதனால் ஒரு நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கான டேக்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.